மீண்டும் நீ வேண்டும் கண்மணி நாவல் வாசிப்பவர் உங்கள் கவி சௌமி. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். 50 வருடங்களுக்கு முன்பாக தானத்தில் சிறந்த தானம் என்ன என்று கேட்டால் யோசிக்காமல் பெரியவர்கள் சொல்லுவது அன்னதானத்தை மட்டுமே. ஆனால் இன்று அப்படி ஒரு கேள்வியை கேட்டலுடைய பதில் என்னவாக இருக்கும்? அன்று மேட்டுப்பாளையம் செல்லும் ஒற்றையடி பாதை இதமான காலை வேளை. மீரா வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவடா? அம்மா இங்கே இருந்து இன்னும் பஸ் ஸ்டாப்புக்கு வரலை, வழியில் நடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். பஸ் ஏறினா அடுத்த 2 மணி நேரத்தில் உங்கள் முன்னாடி நிற்பேன். என்றைக்கு இல்லாமல் என்ன இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? புது வருஷம் பிறக்க போகுது இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் நீ என் கூட தானே இருப்ப. அது மாதிரி இந்த தடவையும் நீ இங்கே வரணும்னு ஆசைப்பட்ற மீரா. அது தப்பா மீரா? தப்புன்னு எப்படிம்மா சொல்லுவேன்? அதுக்காகத்தானே நானும் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்காக என்ன ஸ்பெஷலாக வாங்கி வச்சுருக்கிறீங்க? எப்போதுமே போல தான் உனக்கு பிடிச்ச மைசூர் பாக் வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறமா உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் இப்போ எதுக்குமா? அதுதான் நிறைய இருக்குதே. பிறந்த நாளைக்கு போடாமல் எப்போ போட போகிற? அதுக்கு தானே போடணும் மீரா. எப்போதும் போல் காட்டன் சேலை தான் வாங்கி வச்சுருக்கிறேன். பட்டு சேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு மனசில் நிறைய ஆசை இருந்தாலும் பணம் இல்லையே. மா, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் உங்களை என்ன சொல்ல போகிறேன்? நீங்கள் எனக்காக என்ன வாங்கி தந்தாலும் சரி, ஒருபோதும் குறை சொல்ல போகிறது இல்லை. அதான் எனக்கு தெரியும் மீரா. நீ என்னோட வயிற்றுல பிறந்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். மாற்றி மாற்றி இப்படியே பேசிக்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம். நான் ஃபோனை வைக்கிறேன். பஸ் ஏறினதும் உங்களை கூப்பிட்றேன். ஃபோனை வைத்திருந்தாள் மீரா. மீராவின் தாயார் லக்ஷ்மிக்கு இந்த நிமிடம் வரையிலுமே மீராவை பற்றி நினைத்தால் அத்தனை சந்தோஷம். சிறு வயதிலேயே மீராவின் தந்தை இறந்திருக்க 2 வயதிலிருந்தே தாயும் மகளும் மட்டுமே ஒருவருக்கு ஒருவர் துணையாக வாழ்க்கை பயணத்தை தொடங்கினர். மீராவையும் வைத்துக்கொண்டு அவரால் தொடர்ந்து வேலைக்கு செல்ல இயலவில்லை. அப்போதுதான் அவருக்கு அங்கிருந்த தொண்டு நிறுவனத்தை பற்றிய தகவல் கிடைத்தது. எதற்கும் கேட்டு பார்க்கலாம் என்றுதான் மீராவை அங்கே அழைத்து சென்றது. ஆதரவுக்கு யாரும் இல்லாமல் இருப்பதினால் தன்னுடைய மகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும், இங்கே பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமே அவருடைய அன்றைய கோரிக்கையாக இருந்தது. யோசிக்காமல் மீராவை அவர்கள் தங்களுடைய ஆர்ஃபனேஜில் அழைத்து கொண்டனர். விடுமுறை வந்தால் மட்டும் லக்ஷ்மி வந்து அழைத்து கொள்ளலாம், இப்படியாக சொல்லி அங்கே சேர்த்திருந்தனர். அப்போது ஆரம்பித்தது மீராவின் படிப்பு. முடிந்த பிறகுதான் அங்கிருந்து வெளியே வந்தாள். மீராவிற்கு தாயார் என்றால் அத்தனை உயிர். அந்த சிறு வயதிலேயே தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டாள். எப்போதுமே தன்னுடைய தாயாருக்காக அழுது அடம் பிடித்தது எல்லாம் கிடையாது. எளிதாக அங்கிருந்த அனைவரிடமும் இயல்பாக பழக ஆரம்பித்தாள். இன்னும் சொல்லப்போனால் இவளுக்கு பிறகு வந்து சேர்ந்த நிறைய குழந்தைகளை தன்னுடைய தங்கையாக பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள். அதனால் அந்த தொண்டு நிறுவனத்தில் மீராவிற்கு தனி இடமே உண்டு. விடுமுறைக்காக லக்ஷ்மி தன்னுடைய மகளை அழைத்து சென்றால் கூட, என்ன லக்ஷ்மி அம்மா, மீரா இன்னும் 2 நாள் எங்கள் கூட இருப்பான்னு நினச்சேன், நீங்கள் கரெக்டாக கூப்பிட வந்துட்டீங்க என்று கேட்கும் அளவிற்கு அவள் மேல் பிரியம் வைத்திருந்தனர். மீராவின் சிறுவயது கனவே பிறருக்கு உதவுவதுதான். தன் தாயாரிடம் அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பாள். அம்மா, நிறைய படித்து நிறைய பேருக்கு நான் உதவி செய்யணும், எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும், இதுதான் என்னோட கனவு. வளர வளர இது போல் அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பாள். சொன்னது போலவே நடந்தும் இருந்தது. படிப்பு முடிக்கவுமே அங்கிருந்த மதர் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தருவதற்காக கேட்டிருந்தனர். முதலில் தான் படித்த ஆர்ஃபனேஜில் தான் தங்கியிருந்து அங்கிருந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர ஆரம்பித்தாள். பெருசாக சம்பளம் பணம் எதுவும் கிடைக்காது மீரா, ஆனால் நிறைய குழந்தைங்க உன்னோட உதவிக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முறையாக நல்ல டீச்சர்ஸ் அங்கே கிடைக்கல. இப்படி சொல்லி இருக்க அங்கேயே தங்கி பாடம் சொல்லி தருவதில் அவளுக்கு எந்த சிரமமும் ஆரம்பத்தில் இருக்கவில்லை. இது எல்லாமே கொஞ்ச நாட்கள் மட்டுமே நடந்தது. பிறகு ஒரு நாள் அவரே அழைத்து சற்று தயங்கியபடி கூற ஆரம்பித்தார். மீரா, நான் சொன்னதை கேட்டு நீ கோபப்படக்கூடாது. எனக்கு வேறு யார்கிட்டையும் உதவி கேட்குறதுன்னு தெரியல. சொல்லுங்கள் மேம், நான் என்றைக்கு உங்ககிட்ட கோபப்பட்டு இருக்கிறேன்? எதாக இருந்தாலும் சரி தயங்காமல் என்கிட்ட நீங்கள் பேசலாம். அம்மாவுக்கு அடுத்தபடியாக நான் அந்த இடத்துல வச்சு பார்க்குறது உங்களை மட்டும்தான். அது எனக்கு நல்லா தெரியும் மீரா. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உனக்கு தான் தெரியுமே, நம்ம ஆர்ஃபனேஜோட இன்னொரு கிளையண்ட் மேட்டுப்பாளையம் தாண்டி அந்த பக்கத்தில் இருக்கிற மலையடி வாரத்தில் இருக்குதுன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொல்லி இருக்கிறேன் இல்லையா? தெரியும் மதர். அங்கே இருந்து ஒரு உதவி கேட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் வேணும்னு. நிறைய பேரெல்லாம் படிக்கலை, மொத்தமாகவே அதிகபட்சம் 200 பேர் இருக்கலாம். மலையடி வாரம் அப்படிங்கிறதுனால பெருசாக அங்கே இருக்கும் குழந்தைங்களுக்கு படிக்கிற ஆர்வம் கிடையாது. நிறைய பேர் ஸ்கூலுக்கு வர்றதில்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்குது. அவங்கள ஆர்வமாக மறுபடியும் அழைச்சி வந்து பாடம் சொல்லித்தர ஒரு நல்ல டீச்சர் கிடச்சா சொல்ல முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க.
எனக்கு சட்டுன்னு உன்னோட ஞாபகம் தான் வந்தது. நீயும் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிற இல்லையா? இங்கே சொல்லித் தருவதை விடவும் அங்கே போய் சொல்லி கொடுத்தா இன்னமும் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும்னு தோணுது. உன்னால் அங்கே போக முடியுமா? நிறைய தயக்கத்தோடு தான் இவளிடம் கூறிக்கொண்டிருந்தார். என்ன மதர், என்ன வளர்த்தவங்க நீங்கள். நீங்கள் கேட்டு நான் மறுக்கவா போகிறேன்? உங்களுக்கு அதுதான் ஆசைன்னா நான் அங்கே போகிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எவ்வளவு நாள் அங்கே வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும்? எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்ல முடியாது மீரா. தொடர்ந்து நீ அங்கே தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். உனக்கு அங்கே நிரந்தரமாக வேலை செய்ய நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்க இருக்கிறாங்க. உனக்கு அந்த இடம் சூழ்நிலை ரொம்ப பிடிக்கும்னு தோணுச்சு. உன்னை விடவும் பெஸ்ட்டான ஒரு டீச்சர் எனக்கு வேறு யாரும் இருக்கிறதா தோணலை. அதனால தான் இதை உங்ககிட்ட கேட்டேன். நன்றி மேடம். நீங்கள் கேட்டு நான் இல்லைன்னு எப்பவும் சொன்னது கிடையாது. உங்களோட ஆசை விருப்பம் இதாக இருந்தால் இதை நிறைவேற்றி வைக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எப்போ போகணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் புறப்பட தயாராக இருக்கிறேன். காட் பிளஸ் யூ மை சைல்டு. கர்த்தர் எப்போவுமே உன் கூட இருப்பார். தேங்க்யூ மதர். இப்படியான பேச்சுவார்த்தைகளோடு தான் அங்கே வேலைக்கு சென்றது. இங்கே வந்தது கூட இப்படித்தான் என்று தன் தாயாரிடம் சொல்லவும் அவர் மகிழ்ச்சியாக அனுப்பி வைத்தார். உன்னோட ஆசை அதுதானே மீரா, போயிட்டு வா. இது மாதிரி வாரம் வாரம் வருவதானே? இது என்னம்மா கேள்வி? நான் எப்போவுமே இங்கே தான் வருவேன். இப்படி சொல்லி இங்கே வந்திருந்தால் இன்று வந்தது போல் தோன்றி இருக்க. நாட்கள் வேகமாக நகர்ந்திருந்தது. முழுவதுமாக 2 வருடம் முடிந்திருந்தது மீரா அங்கே வேலைக்கு சென்று. ஆரம்பத்தில் நிறைய இடர்பாடுகள் இருந்தது. எந்த குழந்தைகளுமே அங்கே பள்ளிக்கூடம் வருவதற்கு தயாராக இல்லை. எப்படி அவர்களை பள்ளிக்கு அழைத்து வருவது என்ற குழப்பம் நிறைய இருந்தது மீராவிற்கு. தயங்காமல் வீடு வீடாக சென்று பள்ளிக்கு வரும்படி கேட்க ஆரம்பித்தாள் மீரா. அங்கே இருந்த அத்தனை மலை கிராமங்களுக்குமே நடந்துதான் செல்ல வேண்டியதாக இருந்தது. மீரா எந்த இடத்திலும் முகம் சுளிக்கவோ வருத்தியதோ கிடையாது. ஏன்னா ஆனாலும் சரி, அங்கே இருக்கும் குழந்தைகள் அனைவரையுமே பள்ளிக்கு வரவழைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு எப்போதும் வந்திருந்தால் படிப்பு பற்றிய ஒரு நல்ல விஷயங்களை ஒவ்வொரு இடமாக சென்று கூற ஆரம்பித்தாள். அவள் எங்கு சென்றாலுமே துணையாக அந்த பள்ளியில் வேலை செய்யும் ஒருவனை நியமித்திருந்தனர். செல்வம், என்ன ஊர் உங்களோட ஊர்? ஏன் எல்லாருமே இப்படி இருக்கிறாங்க? சிட்டிக்குள்ளே எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது தெரியுமா? சிட்டிக்கும் இந்த மலை கிராமத்துக்கும் அதிகபட்சமாக 50 கிலோமீட்டர் இருக்குமா? இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. என்னக்கா செய்கிறது? இங்கே இருக்கிற மக்கள் பூர்வீகமாக இந்த இடத்தையே கொண்டு வளர்ந்தவங்க. சிட்டிக்குள்ளே போக வேண்டிய வேலை இவங்க யாருக்குமே கிடையாது. அதிகபட்சமாக கீழே இருக்கிற சந்தை வரைக்கும் தான் போகிறாங்க. ஏற்கனவே இங்கே விளையிற எல்லாத்தையுமே கொடுத்து தான் அதற்கு பதிலாக வேறு ஏதாவது பொருளை வாங்கிட்டு வராங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இங்கே ஓட்டு போடக்கூட இன்னமுமே கழுத மேலே தான் மெஷினை எடுத்துக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வர சரியான பாதை கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னக்கா செய்கிறது? இங்கே அரசாங்கத்தோட கவனம் அவ்வளவா கிடைக்கிறதே இல்லை. ஓட்டுக்காக மட்டும் அப்பப்போ வர்றதோட சரி, மற்றபடி யாருமே இங்கே வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்களோட மனநிலை அப்படித்தானே இருக்கும்க்கா. நீ சொல்கிறதும் சரிதான் செல்வம். இந்த கிராமத்திலேருந்து யாராவது ஒருத்தராவது நல்ல விதமாக படித்து அடுத்து ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போனாங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இங்கே ஸ்கூலுக்கு வரலன்னா என்ன செய்கிறது? என்னக்கா செய்கிறது? இங்கே 5வது வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குது. அது வரைக்கும் அவங்க படித்து முடித்த உடனே அதுக்கு பிறகு கொஞ்சம் கீழே இறங்கி போனால் +2 வரைக்கும் இருக்குது. இங்கே இருந்து இந்த பசங்க படித்து தாண்டினா தானே அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும். அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மனநிலை தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது என்று சொல்லி என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இங்கே இருக்கிற ஃபாதர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. எதுவுமே நடக்கலை. பிறகு தான் போன தடவை கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் மதர் உங்களை பற்றி சொல்லி இங்கே அனுப்பி வச்சது. சரி, பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும். நல்லது எதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கக்கிட்ட புரிய வைக்கலாம். நிச்சயமாக ஏதாவது மாற்றம் வரும். இப்படியே விட்டுட மாட்டோமே. அதே தான்க்கா. இன்றைக்கு எந்த கிராமத்துக்கு போகணும்? செல்வம், நீ இங்கேயே பிறந்து வளர்ந்தவன் தானே. எனக்கு ஒரு உதவி பண்ணு. இந்த கிராமத்தில் கொஞ்சம் நிறைய மக்கள் இருக்கிறாங்களே, ஸ்கூலுக்கு வர வேண்டிய குழந்தைங்க எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே என்ன அழைச்சிட்டு போய் விடு. அவங்கக்கிட்ட அங்கேயே பேசி பார்க்கலாம். சரிக்கா என்றபடி அழைத்து சென்றான். கையில் ஒரு பேக்கோடு மதிய உணவும் தயாரித்து எடுத்து சென்றாள் மீரா. 2 புறமும் மலைப்பிரதேசம். பசேல் என மரங்கள் பாய் விரித்தது போல ஒரே சீராக வளர்ச்சி கண்டிருந்தது. இடையிடையே கேட்கின்ற கோயில்களின் சத்தம், கூடவே நிறைய பறவைகளின் ஒளியும். வேடிக்கை பார்த்தபடியே மெல்ல நடக்க ஆரம்பித்திருந்தாள் மீரா. அவ்வப்போது கேட்கின்ற சிறு ஓடையின் தண்ணீர் செல்லும் ஓசை காதுக்கு இனிமையாக இருந்தது. பக்கத்தில் தண்ணி போய்கிட்டு இருக்குதா என்ன என்று செல்வத்தை பார்த்து கேட்டாள் மீரா. அக்கா, இது மழை நேரம் இல்லையா? அங்கங்கே குட்டி குட்டியாக ஓட மாதிரி தண்ணீர் ஊற்று தோன்றும். கொஞ்சம் தூரம் போய் தேங்கி இருக்கும். இங்கே இருக்கிற நிறைய பேர் அந்த தண்ணியை தான் உபயோகிக்கிறாங்க. ஒற்றையடி பாதையில் மெல்ல மெல்ல நடந்து கொண்டிருந்தால் மீரா. சற்றே மூச்சு வாங்கியது.
செல்வம் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இப்பவே மூச்சு வாங்குது. இதுக்கு இப்படி ஆகிட்டா என்ன சொல்றது மீராக்கா? இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அதனால தான் யாருமே ஸ்கூலுக்கு வர தயாரா இல்லையோ! அப்படின்னு சொல்ல முடியாதுக்கா. முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மழை நேரங்கள்ல இங்கே ஊற்று தோன்றுது இல்லையா? சமயத்தில தண்ணீர் நெறைய வர ஆரம்பிச்சுடும். அந்த மாதிரி நேரத்தில கிராமத்த விட்டு வெளிய வரவே முடியாது. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதுவும் சரிதான். ஆனா, அவங்கள படிக்க வர வைக்கணுமே! அதுதானே நம்மளோட வேல. முன்ன கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாதுக்கா. ஆனா, நீங்க வந்த பிறகு நிச்சயமா ஏதாவது மாற்றம் வரும்னு தான் தோணுது. அதிசயம் நடந்தா உண்டுன்னு நெனைக்கிறேன். நானும் வந்து 1 வாரம் பக்கமாக போகுது. யாரும் ஸ்கூல் பக்கம் வர்ற மாதிரியே தெரியல. தினமும் ஏதாவது ஒவ்வொரு கிராமமா போய் பேசிக்கிட்டு தான் வரோம். எந்த மாற்றமும் நடக்கிற மாதிரி தெரியல. என்ன சொல்லி இவங்கள அங்க வர வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. செல்வம் இங்கே இருக்கிறவங்களோட முக்கிய பிரச்சனையே குழந்தைங்கள சாயங்காலம் வரைக்கும் கூடவே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தானே. நம்ம ஏன் இப்படி செய்யக்கூடாது? குழந்தைங்கள கொண்டு வந்து விடுங்க. நீங்க சாயங்காலம் 5 மணிக்கு வந்து அழைச்சிட்டு போற வரைக்கும் நாங்க பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு. எப்படிக்கா? அப்படி சொன்னா சரியா வரும். இங்க தான் சாயங்காலம் ஆனா இருட்ட ஆரம்பிச்சிடுதே. யானை தொந்தரவு இருக்குது. கூடவே நெறைய வனவிலங்குகள் நடமாட்டம் அவ்வப்போது வருது. சமயத்தில புலி கூட இங்க வர்றதா பேச்சு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவ்வளவு தூரம் அவ்வளவு நேரம் வரைக்கும் நம்மக்கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு தைரியமா அவங்களால இருக்க முடியும். இதுக்கு என்னதான் தீர்வு செல்வம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! பேசாம காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அப்பவும் தனியா இங்கே இருந்து அவ்வளவு தூரம் எப்படி பசங்க வருவாங்கன்னு யோசிப்பாங்களோ? நிறைய யோசனைகள் கூடவே எதுவுமே நடக்காது என மறுபடியும் வேறு யோசனைக்கு மாறி இப்படித்தான் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் என்ன செய்வது என தெரியாமல் விழிக்க ஆரம்பித்தாள் மீரா. வந்தது என்னவோ பெரிய சாதனை செய்தது போல நினைத்து கொண்டுதான். ஆனால் நடந்தது என்னவென்றால், இந்த நிமிடம் வரையிலுமே ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியவில்லை. வந்த இடத்திலேயே நின்று கொண்டிருப்பது போல தோன்றியது மீராவிற்கு. நன்றாக யோசி மீரா, ஏதாவது ஒரு வழி இருக்கும். நிச்சயமா இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பாடம் சொல்லிக் கொடுக்க உன்னால முடியும். எதையாவது யோசி. ஏதாவது புதுசா செய். இப்படியாக அவளுடைய மனதிற்குள் திரும்ப திரும்ப தோன்றிக் கொண்டிருந்தது. ஆனால் என்ன செய்வது என்றுதான் சுத்தமாக தெரியவில்லை. மனம் பலிக்க அந்த வாரம் முழுவதுமே குழப்பத்தோடு சுற்றி கொண்டிருந்தாள். 2 முறை நேராக சென்று அங்கிருந்த ஃபாதரை அழைத்து பேசியிருந்தாள். என்ன செய்வது என்ற சந்தேகத்தையும் அவரிடம் கேட்டிருந்தாள். நாங்களும் இங்கேயே இருந்து நிறைய முறை நிறைய பேரை அழைச்சி பேசிட்டோம்மா. இங்கே இருக்கிற கிராமத்து தலைவர்கிட்ட கூட பேசியாச்சு. ஆனால் தங்களது குழந்தைகளை இங்கே படிக்க அனுப்ப எந்த தாய்மார்களும் ரெடியாக இல்லை. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. வீணா போகிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்தோடு தான் உன்னை இங்கே வரவழைச்சோம். ஆனால் உன்னாலையும் முடியலை அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை ஃபாதர், இந்த நிமிஷம் வரைக்கும் தோல்வின்னு சொல்லிட முடியாது. ஆனால் நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. இங்கே படிக்க வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனால் எப்படி வரவழைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நிமிஷம் வரைக்கும் புரியவே இல்லை. இந்த வாரத்தில் மிஸ்டர் தேவா வர்றதா சொல்லி இருக்கிறார். அவர் வந்த பிறகு ஏதாவது மாற்றம் நடக்கிறதா பார்க்கலாம். யார் ஃபாதர் அவங்க? அவங்க சொன்னாங்கன்னா இவங்கெல்லாம் கேட்பாங்களா? நிச்சயமாக கேட்பாங்க மீரா. இங்கே இருக்கிற பெரிய எஸ்டேட் அவரோடது. அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு வேலை சொன்னால் கேட்கலாம். ஃபாதர், அவர் வந்ததும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட பேசுகிறேன். ஏதாவது பண்ண முடியுமா என்று கேட்கலாம். எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது மீரா. இருவரும் இன்னமும் 4 நாள் இருக்குது வர்றதுக்கு. அவர் வந்த பிறகு அவர்கிட்ட பேசி மேற்கொண்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 வருஷத்துக்கு மேலே அவரோட தந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சென்னையில் தங்கி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அநேகமாக அவரோட தந்தையும் அழைச்சிக்கிட்டு இங்கே தான் வருவாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் கூட ஓரளவுக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் இங்கே இல்லை அப்படிங்கவும் பழைய மாதிரி யாருமே ஸ்கூல் பக்கம் வர்றதில்ல. ஓகே ஃபாதர், அவருக்காக வெயிட் பண்ணுறேன். வந்ததுமே அவர்கிட்ட பேசி ஏதாவது செய்யலாம். காத்திருப்பு காலம் என்பது சற்று கொடுமையான விஷயம்தான். அதுவும் அந்த கிராமத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத அந்த இடத்தில் காத்திருப்பது நாட்களை நெட்டி தள்ளுவது போலதான் தோன்றியது மீராவிற்கு. அப்படி இருந்தும் சும்மாவெல்லாம் இல்லை. மதிய உணவை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல அருகில் இருந்த கிராம மக்களிடம் சென்று பேசிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். இத்தனை நாள் பேசியதின் பயனாக முதல் முறையாக அன்று ஒரு மாணவி ஸ்கூலுக்கு வந்திருந்தால். 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. அவளைத் தொடர்ந்து அங்கிருந்த இன்னமும் 5 பெண்கள் கூட அடுத்த நாள் வந்திருக்க மீராவிற்கு அத்தனை மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருந்தாள். இவளோடு சேர்ந்து இன்னும் சில ஆசிரியர்கள் இருந்தாலும் நிறைய பேர் விடுமுறைக்கு எடுத்து சென்றிருந்தனர். முதலில் ஃபாதரை பார்த்து அடுத்த நாள் பேசியிருந்தாள். விடுமுறை எடுத்துக்கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் பள்ளிக்கு வரவழைக்க வேண்டும் ஃபாதர். இங்கே பள்ளி மாணவர்கள் வருகிறார்களோ இல்லையோ,
ஆசிரியர்கள் கட்டாயம் தினமும் வர வேண்டும். இதை சற்று அமுத்தமாக கூறுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 200 மாணவ மாணவியர்கள் அந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் தற்போது வந்து கொண்டிருப்பது என்பது வெறும் 50க்கும் கீழேதான். மாணவர்கள் வரவில்லை என்று இருக்கவும், ஃபாதர் மாணவர்களை திரும்ப வரவழைக்க நிறைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தார். ஆனால் எதுவுமே அவருக்கு கை கொடுக்கவில்லை. மீரா வந்த பிறகு சற்று அவருக்கு நம்பிக்கை வந்திருந்தது. ஆனாலும் நடக்குமா நடக்காதா என்ற அவநம்பிக்கையும் நிறையவே இருந்தது. பள்ளி மாணவர்கள் சரியாக வராத காரணத்தினால் ஆசிரியர்களும் தற்சமயம் தங்களது விருப்பத்திற்கு விடுமுறை எடுக்க ஆரம்பித்திருந்தனர். அந்த சமயத்தில்தான் மீராவை இங்கே வரவழைத்தது. அவளும் சற்று தயங்காமல் ஒவ்வொரு கிராமமாக சென்று பேச ஆரம்பிக்கவும் அவருக்கு நிறைய நம்பிக்கை வந்திருந்தது. இன்று இல்லாவிட்டால் இன்னமும் சில நாட்களில் எல்லாமே மாறிவிடும். முன்பு போல அனைத்து மாணவ மாணவியர்களும் மறுபடியும் பள்ளிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை. 4 நாட்கள் முடிந்துவிட்ட நிலையில் மறுபடியும் ஃபாதர் இவளை அழைத்திருந்தார். மிஸ்டர் தேவா வந்துட்டதா தகவல் வந்திருக்குது. ஏற்கனவே அவர்கிட்ட பேசினேன். அவர் உன்னை இன்றைக்கு ஸ்கூலில் சந்திக்க வராருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபாதர், வந்தாங்கன்னா பார்த்து பேசுகிறேன். பிஸியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாதர். நாமளே வேணும்னாலும் நேரடியாக போய் பார்த்து பேசலாம். தேவா அதையெல்லாம் விரும்ப மாட்டார் மீரா. அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். யாரையுமே வீட்டுக்கு அழைச்சி காக்க வச்சு பேசினது எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களை பார்த்து பேசணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னமே ஃபோனில் சொல்லியிருந்தேன். அவள் தான் கூப்பிட்டு பேசியிருந்தார். இங்கே நாங்கள் வந்தாச்சு, வந்தது நேராக உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு. என்னை பார்த்த அடுத்த நிமிஷமே உன்னை கூப்பிட்டு விடுறேன். உனக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் அவர்கிட்ட பேசி கிளியர் பண்ணிக்கோ. ஃபாதர் சொன்ன நேரத்திலிருந்து சற்று ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தாள். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவருக்கு மினிமம் எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 40 இருக்குமா? ஏற்கனவே குழந்தை குடும்பம்னு இருப்பார். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்ம கேட்குற உதவியை அவரால் செய்ய முடியுமா? மற்றவங்களோட உணர்வுகளுக்கு கட்டாயமாக புரிஞ்சுக்க முடியும். இப்படியாக நினைத்து கொண்டிருந்தால் மீரா. அன்று மதியம் வரையிலுமே சற்று பரபரப்பாக நகர ஆரம்பித்தது. மதியத்திற்கு மேல் சரியாக 3 மணிக்கு ஃபாதர் இவளை அழைத்திருந்தார். வேகமாக அவளும் ஃபாதர் இருந்த அறைக்கு சென்றாள் மீரா. வா மீரா, இவர்தான் மிஸ்டர் தேவா என்று எதிரில் அமர்ந்திருந்தவனை நோக்கி கை காட்ட, அவனை பார்த்து இவள் முகத்தில் அதிர்ச்சி தோன்றியது. வழக்கமாக எப்போதும் என்ன யோசித்தாலும் மேக்சிமம் சரியாக இருக்கும். இந்த முறைதான் முழுக்க முழுக்க தவறாக இருந்தது. ஏனென்றால் எதிரில் இருந்தவனுக்கு அதிகபட்சமாக வயது இருந்தால் 30 வயதை நெருங்கி கொண்டிருக்குமா என்பது சந்தேகம் எனும் அளவிற்கு அமர்ந்திருந்தான். ஹலோ என்ற குரல் கொடுத்தபடி திரும்பி இவளை பார்த்தான் தேவா. இவளுடைய அதிர்ச்சி அவனை கூட லேசாக அசைத்து பார்த்தது. ஏன் முகத்தை இப்படி ஒரு அதிர்ச்சி? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை பார்த்துருக்குறீங்களா மிஸ் மீரா? இல்லை சார், இப்போ தான் முறையாக உங்களை பார்க்குறேன். வணக்கம் சார். அப்புறம் ஏன் இப்படி ஒரு ஷாக்? நான் தெரிஞ்சுக்கலாமா? சாரி சார், உங்களை பற்றி சொல்லும்போது நான் என்ன நினச்சேன்னா கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே இருப்பாங்க அப்படின்னு யோசித்து வச்சுருந்தேன். என்னோடய கெஸ்ஸிங் முறையாக தவறி இருக்குது. அந்த ஷாக் தான், வேற ஒன்றுமில்லை என்று இயல்பாக கூறியபடி அவனுக்கு அருகில் வந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் இயல்பாக பேசியபடி மீரா அவனுக்கு அருகில் வர அந்த நிமிடம் தேவாவிற்கு கூட அவளை அத்தனை பிடித்தது. இதற்கு நான் எதுவுமே சொல்ல முடியாதே. சரி பரவாயில்ல, அது போகட்டும், உட்காருங்க. என்ன ஹெல்ப் வேணும்? ஃபாதர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நானும் வந்த பிறகு வந்து பார்க்குறதா சொல்லியிருந்தேன். கட்டாயம் சார். பிரச்சனை என்னென்னா உங்ககிட்ட நேரடியாக சொல்லிடுறேன். நீங்கள் ஏதாவது உதவ முடியுமான்னு பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 200 மாணவ மாணவியர் மேலே இங்கே ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது தற்சமயம் அப்படியே 50க்கும் கீழே குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்னு பார்க்கும்போது நிறைய பெற்றோர்கள் இங்கே ஸ்கூலுக்கு கூடவே விடவே யோசிக்கிறாங்க. நானும் இங்கே வந்த ஒரு வாரமாக தொடர்ந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பேசினதில் ஒரு 6 மாணவர்கள் மட்டும் திரும்ப வந்திருக்கிறாங்க. ஆனால் பெருசாக எந்த சேஞ்சஸும் நடக்கலை. வேறு யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. பசங்களோட படிப்பு விஷயம் இல்லையா? அவங்களுடைய எதிர்காலம் படித்தா தானே நல்லாயிருக்கும். அதனால தான் அது சம்மந்தமாக உங்களை பார்த்து பேசலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். சொல்லுங்கள், நான் என்ன உதவி செய்யணும்? என்னால் என்ன பண்ண முடியுமோ அத்தனையையும் செய்வேன். தேங்க்யூ சார். முதலாவது விஷயம் என்னென்னா, இங்கே உங்கள் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க குழந்தைங்க நிறைய பேர் பள்ளியில் படிக்கிறதா சொன்னாங்க. தற்சமயம் ஸ்கூலுக்கு வராமல் இருக்கிறது கூட அவங்க தான். கிட்டத்தட்ட 20, 30 பேருக்கு மேலே. நீங்கள் தான் அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட பேசி பசங்களை மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க உதவி செய்யணும். நிச்சயமாக மீரா, படிப்போட அருமையை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நானும் ரொம்ப நாளாக அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். வருஷம் பசங்களுக்கு படிக்க தேவையான அத்தனை மெட்டீரியல்ஸையும் என்னோடய எஸ்டேட் சார்பில் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இன்னமும் மேல் படிப்புக்கு வேணும்னாலும் உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு பெருசாக ஆர்வம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் புரியல.
தேங்க் யூ சார். கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களால ஒரு வேள அவங்களோட பசங்கள அனுப்ப முடியலன்னா, நானே கூட அவங்க இருக்கிற இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில எல்லாத்தையும் சொல்லி சொல்லிக் கொடுக்கலாமான்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இது எத்தன தூரம் சரியா வரும்னு தெரியல. நீங்க சொன்ன யோசனை கேட்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த யோசனைய இப்போதைக்கு செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். மழைக்காலங்கள்ல நிச்சயமா நீங்க சொன்னது போல செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா, அந்த நேரத்தில தனித்தனியா தூரம் தூரமா இருந்து ஸ்கூல் வரைக்கும் வர்றவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இவ்வளவு தூரம் அங்கிருந்து இங்கே வருவது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில நீங்க இது போல செய்யலாம். ஓகே சார். இருவரும் பேச ஆரம்பிக்க ஃபாதர் எழுந்து நகர்ந்து சென்றார். 2 பேருமே பேசிட்டு என்ன செய்யலான்னு முடிவு பண்ணுங்க. நான் சர்ச் வரைக்கும் போக வேண்டியதா இருக்குது என்று நகர்ந்தார். 1/2 மணி நேரத்திற்கு மேலாக பேசி ஒருவாறாக சில முடிவுகளை கூறியிருந்தான் தேவா. எஸ்டேட்ல வேலை செய்ற எல்லார்கிட்டயும் பேசி அவங்க இருக்கிற பசங்க எல்லாரையுமே ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்றேன். நிச்சயமா கேட்பாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சுது. நான் இங்கே வந்து இதுவரையிலுமே சென்னையில தான் இருந்தேன். நிச்சயமா உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட் மிஸ் மீரா. உங்களோட முயற்சி எல்லாமே வெற்றி பெறணும். அதுதான் என்னோட ஆசை. ரொம்ப நாள் கழிச்சு சுயநலம் இல்லாத ஒரு ஆள இப்ப தான் பார்க்கிறேன். உங்கள எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து சென்றான். இவனை ஆச்சரியப்படுத்தும் அளவில் அடுத்தடுத்த நாட்கள் நன்றாகவே நகர்ந்தது. தேவா சொன்னது போலவே அவனுடைய எஸ்டேட்டில் வேலை செய்கின்ற அவர்களுடைய குழந்தைகள் அனைவரையுமே ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்திருந்தான். கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல் வர ஆரம்பித்திருந்தனர். ஃபாதர் கூட இவளை அழைத்து பேசியிருந்தாள். நல்ல காரியம் செஞ்சிருக்கிற மீரா. இங்கே வேறு எந்த ஆசிரியர் பேசியிருந்தாலும் இவ்வளவு தெளிவா பேசியிருப்பாங்களான்னு தெரியல. ஃபாதர் அப்படிலாம் எதுவுமே இல்ல. என்னோட கடமை இதுதானே. என்னோட வேலையை நான் சரியா செய்யணும் இல்லையா? அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். பழைய மாதிரி ஸ்கூலுக்கு மறுபடியும் சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆசிரியர்கள் எல்லாருமே சரியான நேரத்துக்கு வந்து பாடம் நடத்த ஆரம்பித்திருந்தனர். அந்த நேரத்தில் தான் முதல் முறையாக ஒரு பெண் இவளை சந்தித்தாள். "அக்கா, நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு உங்களோட உதவி வேணும். உங்களால செய்ய முடியுமா?" என்று கேட்டிருந்தாள். "என்ன உதவி வேணும் சொல்லுமா. நிச்சயமா நான் உனக்கு செய்யறேன். ஸ்கூல்ல சொல்லித்தர எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் நிறைய படிக்கணும். டாக்டர் ஆகணும். அதுதான் என்னோட ஆசை. இங்க இருக்கிற எல்லாருமே நான் உதவி பண்ணணும். இப்படியெல்லாம் நினச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா, என்னால படிக்க முடியல. உனக்கு நான் ஏதாவது சொல்லி தரணுமா? ஆமாக்கா, அதேதான். எனக்கு இந்த அறிவியல் பாடம் சுத்தமா புரிய மாட்டேங்குது. எனக்கு நீங்க சொல்லி தந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. உன்னோட வீடு எங்க இருக்கு? அக்கா, நான் தேவா அண்ணாவோட எஸ்டேட்ல வேலை செய்றாங்க இல்லையா? அவங்களோட பொண்ணு தான். தேவா அண்ணா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. படிக்கிற உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா, உங்கள வந்து பார்க்க சொன்னாங்க. முதல் முறையாக அப்போதுதான் மீராவிற்கு அந்த எண்ணம் தோன்றியது. பள்ளி மாணவர்களை வரவழைப்பது எவ்வளவு முக்கியமோ, அதே அளவில் இங்கு இருக்கும் மாணவர்களுக்கு தான் உத்தரவாதம் தர வேண்டுமென்று யோசிக்காமல் அன்றிலிருந்து அந்த பெண்ணிற்கு டியூஷன் சொல்லித் தருவதாக சொல்லியிருந்தாள். அவளுக்கு மட்டுமல்ல, இன்னும் நிறைய மாணவர்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று உறுதி அளித்திருந்தாள். இங்கே மலைப்பிரதேசம் என்பதினால் பள்ளி 2 மணி நேரம் வரை மட்டுமே இருந்தது. அதன் பிறகு அனைவரையுமே வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். 3 மணியிலிருந்து 4 மணி வரையிலும் சொல்லித் தருவதாக கூறியிருந்தாள். அங்கேயே பொதுவான ஒரு இடத்தை தேர்வு செய்து மாணவர்களை அங்கே வரச் சொல்லி இருந்தாள். ஆரம்பத்தில் 1, 2 என்று வந்தவர்கள் நாட்கள் செல்ல செல்ல நிறைய குழந்தைகள் வர ஆரம்பித்தனர். முக்கியமானது என்னவென்றால், மீராவின் கனிவான பேச்சு புரியும்படியான விளக்கமாக கூறியது இப்படி பலவும் குழந்தைகளை வசீகரிக்க ஆரம்பித்தது. அனைவருக்குமே மீராவை டீச்சர் என்று அழைக்காமல் அக்கா என அழைக்க ஆரம்பித்தனர். வெகு விரைவிலேயே அந்த பகுதி முழுவதும் அனைவருக்கும் தெரிந்த முகமாக மாறியிருந்தாள் மீரா. 2 முறை கூட தேவா இவளை வந்து பார்த்து விட்டு சென்றிருந்தான். முறை பார்க்கும்போது உன்கிட்ட ஏதோ ஒரு பிரகாசம் தெரிஞ்சுது மீரா. என்னோட கணிப்பு தப்பல. இன்றைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. உன்னை பார்க்கும்போது உனக்கு 1000 வேலை கிடைக்கலாம் உன்னோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இந்த கிராமத்தை செலக்ட் செஞ்சு இங்கே வந்து சொல்லித்தரது எல்லாமே நினைக்கும்போது நிஜமாவே பிரமிப்பாக இருக்குது. என்ன சார் நீங்கள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இது மனதிலிருந்து வர்ற வார்த்தை மீரா. இதில் பொய் கலப்பு எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் முன்னேறினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய முறை யோசிச்சிருக்கிறேன். ஏதோ இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இருந்து நகர்ந்து போக பிடிக்கிறதில்ல. அதற்கு என்ன காரணம் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் புரியல. படித்து அடுத்த இடத்துக்கு போகும்போது தான் நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க சார். இருவரும் நடுவே இயல்பான பேச்சுவார்த்தைகள் அழகாக நகர்ந்தது. தேவாவிற்கு மீராவை மிகவும் பிடித்திருந்தது. அவளுடைய பேச்சு சிரிப்பு என ஏதோ ஒன்று அவனை கவர ஆரம்பிக்க
தன்னையும் அறியாமல் அவள் புறமாக மனம் சாய ஆரம்பித்திருந்தது தேவாவிற்கு. அடிக்கடி ஏதாவது வேலை இருக்கிறதோ இல்லையோ இவளை சந்திப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தான். பெரும்பாலும் பேசுவது என்னவோ மாணவர்களின் படிப்பு சம்பந்தமாக மட்டுமே தான் இருந்தது. மீராவும் கூட மிகவும் ஆர்வமாக அவன் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒருமுறை தேவா அவளிடம் நேரடியாக கேட்டிருந்தான். இங்கே நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சுது இல்லையா? கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் உங்களை பற்றி எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. உங்களை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? என்ன தேவா சார் திடீர்னு என்னை பற்றி எல்லாம் விசாரிக்கிறீங்க? என்னை பற்றி தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க மீரா? உங்களோட குணம் இருக்கிறதே அதை இந்த உலகத்திலேயே எழுதி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குணம். அந்த அளவுக்கு உங்களை வளர்த்துருக்குறாங்க. அளவுக்கு அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தேவா சார். அப்படியெல்லாம் கிடையாது. நானும் சராசரியான பொண்ணு தான். சராசரியான பொண்ணா? எப்படி மீரா இப்படியெல்லாம் பதில் சொல்கிறீங்க? இந்த மாதிரி அத்தவான காட்டுக்குள்ளே வந்து பாடம் சொல்லித்தர்றேன் அப்படின்னு எத்தனை பொண்ணுங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் மீரா. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் உறவினர்கள் நிறைய பேர் சிட்டியில் தான் இருக்கிறாங்க. அங்கேயும் உறவு முறையில் நிறைய பெண்கள் உண்டு. ஒவ்வொருவரையுமே பார்த்துருக்குறேனே. அவங்களோட பேச்சு செயல் எல்லாத்தையுமே பார்த்துருக்குறேன். அதையெல்லாம் பார்த்த பிறகு இங்கே வந்து உங்களை பார்க்கும்போது தான் மனசுக்குள்ளே தோன்றினது. நீங்கள் அப்படியே டிஃப்ரெண்ட். ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்குது. நிறைய புகழ்றீங்க தேவா சார். பெரிய வரலாறு எல்லாம் கிடையாது. இப்போது உங்களை பற்றி கேட்டால் நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க. பெரிய எஸ்டேட்டுக்கு ஓனர். எனக்கு கீழே 50 60 பேர் வேலை செய்கிறாங்க. நான் நிறைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறேன். இன்னமும் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் எனக்குன்னு சொல்ல பெருசாக எதுவுமே கிடையாது. நானும் எங்கள் அம்மா மட்டும்தான். நான் வீட்டில் சின்ன வயசில் அம்மாவால் என்னை சரியாக கவனிக்க முடியல. அதனால் ஆர்ஃபனேஜில் சேர்ந்து விட்டுட்டாங்க. வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ மட்டும்தான் என்னை வந்து பார்ப்பாங்க. நான் வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். என் படிப்பு முடிஞ்சதும் கூட அங்கே தான். அங்கே ஒவ்வொருத்தர்கிட்டையும் பிரியமாக அன்பாக இருக்கிறது பார்த்து வளர்ந்ததால் அது நேச்சராகவே எனக்கு வந்திருக்கலாம். அப்புறமா எங்கள் அம்மாவையும் எந்த குறையும் சொல்லிட முடியாது. அம்மா வேலை செஞ்சு தான் 2 பேரும் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமை. என்னை வீட்டிலேருந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. உறவுன்னு சொல்லிக்கவும் யாரும் இல்லை. அதனால் அம்மா அந்த நேரத்தில் இந்த முடிவு எடுத்திருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. உன்னை சின்ன வயசில் பக்கத்தில் வச்சு பார்த்துக்க என்னால் முடியல அப்படின்னு. அதனால் என்னம்மா இனிமேல் நான் உங்கள் கூட இருக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இங்கே வேலைக்கு வரப்போகிறேன்னு சொல்லியும் போதும் முதல்ல சந்தோஷப்பட்டது அம்மா தான். உன்னால் இன்னமும் 10 பேர் படித்து உயரத்துக்கு வந்தாங்கன்னா அதுதான் முக்கியம். நீ தயங்காமல் போ அப்படின்னு தான் அனுப்பி வச்சாங்க. இவ்வளவு தான். பெருசாக சொல்ல எதுவும் இல்லை. இப்போதைக்கு எனக்கு சொந்தக்காரங்க இந்த கிராமமும் இங்கே இருக்கிற மக்களும் என்கிட்ட படிக்கும் மாணவிகளும் மட்டும்தான். இத்தனை வருத்தம் எல்லாம் பட வேண்டாம் மீரா. இப்போ நானும் உங்கள் சொந்தக்காரனா உன் பக்கத்துலேயே இருப்பேன். கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேவா சார். ஏதாவது பிரச்சனைனா முதல்ல உங்ககிட்ட தான் கேட்பேன். நீ சொல்கிறத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீரா. எப்போ என்ன உதவி வேணும்னாலும் நீ தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம். உனக்காக நான் வேலை செய்ய எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தான். நாட்கள் அதன் போக்கில் அழகாக நகர்ந்து கொண்டிருந்தது. தேவாவை இப்போது அடிக்கடி வழியில் பார்க்க நேரிட்டது மீராவிற்கு. இவளோடு பேசியபடி நடந்து வந்து கொண்டிருப்பான். நிறைய வேலையா தேவா சார்? அடிக்கடி நம்ம வழியில் பார்க்குறோம். தோட்டத்துக்கு உரம் மருந்து வாங்க ஏதாவது ஒரு வேலையாக போய்கிட்டு தானே இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ அப்பா எப்படி இருக்கிறாங்க தேவா சார்? அது என்ன தேவா சார் அப்படின்னு தேவானே கூப்பிடலாமே. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மதிக்கிற ஆள் நீங்கள். நான் எப்படி அப்படி கூப்பிட முடியும்? அப்புறமா இன்னமும் கூட நீங்கள் என்ன வாங்க போங்கன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுதா? ஏதோ ஒரு நேரம் நான் வா போன்னு வருது. மற்றபடி அத்தனை மரியாதை செலுத்துகிற அளவுக்கு நானும் ரொம்ப பெரிய பொண்ணெல்லாம் கிடையாது. உங்களை விட வயசில் சின்ன பொண்ணாக தான் இருப்பேன். எல்லோருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் இல்லையா? அந்த மரியாதை கொடுத்து தானே ஆகணும். நானே மரியாதை இல்லாமல் வா பொண்ணு பேசினா நாளைக்கு இதை பார்க்குற பசங்களும் அவங்களுக்குள்ளே பேசும்போது மரியாதை இல்லாமல் பேசுவாங்க இல்லையா? அதனால தான் இந்த மரியாதை. சரி தேவா சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். மற்றவங்க முன்னாடி பேசும்போது நீங்கள் சொல்கிறது ஓகே. இப்படி தனியாக நீங்கள் நானும் பேசும்போது கூட இப்படி தான் பேசணுமா? பாயிண்ட் இனி மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இன்னமும் நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. அப்பா எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. முன்ன விடவும் நல்ல முன்னேற்றம். உன்னை பற்றி கூட சொல்லியிருக்கிறேன். சீக்கிரமாக உன்னை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ ஏன் ஏன் இப்படியெல்லாம்? இது உங்களுக்கே ஓவராக தெரியலையா? அதெல்லாம் இல்லை மீரா. உங்களை நல்ல விதமாக தான் சொல்லி வச்சுருக்கிறேன். எல்லோரை பற்றியும் எப்போவுமே பேசிக்கிட்டதெல்லாம் கிடையாது அப்பா கிட்ட. ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையுமே பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அதனால் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் மீரா, ஒர்க்கெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? ஏதாவது சிரமமாக தெரியுதா? ஏதாவது உதவி வேணும்னாலும் நீ கேட்கலாம்.
எல்லாரும் சின்ன பசங்க தானே, பெருசா வேலையெல்லாம் எதுவும் இல்ல தேவா சார். முன்ன விடவும் கொஞ்சம் அதிகமா ஸ்கூலுக்கு பசங்க வர்றாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வர முடியலன்னா கூட ஏன் வரல அப்படின்னு கேட்டு அடுத்த நாள் எப்படியாவது வர வச்சுடுவோம். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாருமே கரெக்ட்டா வந்துடுறாங்க. முன்ன மாதிரி வந்தா என்ன, வராட்டி என்ன என்று அசால்ட்டா இருக்கல. அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் எல்லாரும் வந்துடுவாங்க தானே. நேற்றைக்கெல்லாம் ஒரு பையன் வரலன்னு 2 பேர அனுப்பி வீட்ல இருந்து குண்டு கட்டா தூக்கிட்டு வந்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா அந்த பையனோட அம்மா, அப்பா 2 பேருமே எங்கள வர சொல்லி பையன ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போக சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தானே. இங்க இருக்கிறவங்களுக்கு படிப்போட அருமை ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. இது எல்லாமே நீ வந்ததால மட்டும் தான் நடக்குது மீரா. அப்படியெல்லாம் இல்ல தேவா சார். நான் வராட்டி கூட என்னோட இடத்துல வேற யாராவது வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து இருக்கும். அதனால அதிகமா எதுவும் சொல்ல வேணாம். அது போகட்டும். இந்த சண்டே என்னோட வீட்டுக்கு வரீங்களா? நான் அப்பா கிட்ட உங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் அம்மாவ போய் பார்த்துட்டு வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகப் போகுது. இந்த வாரம் நான் கட்டாயமா போகணும். இன்னொரு நாள் கட்டாயம் வரேன். சரியா? உங்களுக்கு கோபம் எதுவும் இல்லையே? தாராளமா போயிட்டு வா மீரா. அடுத்த வாரம் கட்டாயமா வீட்டுக்கு வரணும். என்று அப்படி சொல்லிவிட்டு வந்தவள் தான் அதன் பிறகு திரும்ப வந்ததும் கூட நிறைய நாட்கள் ஆகியிருந்தது. தேவாவின் வீட்டிற்கு சென்று அவனுடைய தந்தையை பார்க்க நேரம் கிடைக்கவில்லை. மழைக்காலம் தொடங்கியிருந்தது. அங்கங்கே பாதையில் நடக்க முடியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்க, தற்சமயம் பள்ளிக்கு 10 நாட்கள் விடுமுறை அளித்திருந்தனர்.